உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பூ. அது வந்து நம்மளோட சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனல்ல ஒரு புது ஸ்டோரி ஒன்று போகுது பத்தியலா. அதுல பாண்டியன் அலமேல் கழுத்தில் தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு பாத்துக்கிடுங்க. அவிய ரெண்டத்தையும் அவிய வீட்டுல ஏத்துக்கிட்டாவளா ஏத்துக்கிடலையாங்கிறத நாளைக்கு கதை. அதை எல்லாரும் நாளைக்கு பாத்துருங்க பூ. 3 மணிக்கு ஒளிபரப்பாகுது. சூப்பரா இருக்கும், எல்லாரும் பாருங்க. நம்மளோட சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனல்ல. வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போவோம். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை. என்ன மொட்டை என்ன சோதனை மேல் சோதனை, சொரிய சொரிய வேதனைன்னு பாட்டு பாடுறீங்களா? என்ன என்னாச்சு, வேலை செய்ய முடியலையோ? இல்லம்மா தங்கச்சி, உன் கடையில ஏமாத்தி சாப்பிட்டுட்டோமே, அதான் வேதனையா இருக்கு. அண்ணனை மன்னிச்சிருமா. மன்னிச்சதுனால தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அவ்வளவு கிளி பொருட்டாவையும் வித்து காசை என்கிட்ட தந்துடணும். தங்கச்சி, அதுக்கப்புறம் அண்ணனுங்க வீட்டுக்கு போலாமாடா? 1200 ரூபாய்க்கு தின்றுக்கிய. அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் வேலை செஞ்சா கழிஞ்சிருமோ? எப்படியோ 3 நாளாவது வேலை செய்யணும். என்னது 3 நாளா? தங்கச்சி, 3 நாள் சாப்பாட்டுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? சாப்பாடு தானே 3 நாளைக்கு நான் தரேன். அப்ப சரி தங்கச்சி, சோறு போட்டா 3 நாள் என்ன 300 நாளைக்கு வேலை பார்ப்போம். நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். அப்போ அதுக்கும் சேர்த்து கூட ஒரு நாள் வேலை பார்க்கணும். அப்பதான் சோறு போட முடியும். சரி தங்கச்சி, சாப்பாடு என் பொண்டாட்டிக்கு சேர்த்து தருவியா? கிடையாது கிடையாது, பொண்டாட்டிக்கு புருஷனுக்குலாம் சோறு போட முடியாது. இங்க யார் வேலை செய்யறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். வேலை செய்யுங்க, சாப்பிடுங்க, நாளே நாள்ல ஓடி போயிருங்க. சரி தங்கச்சி. டேய், சாப்பிட்டுக்கலாமாடா? நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுப்போம். இஷ்டத்துக்குன்னா இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவீங்களோ? ஒரு ஆள் எவ்வளவு சாப்பிடுமோ அதான் சாப்பிடணும். சரி தங்கச்சி. சரி சரி, சத்தம் போட்டு கூவுங்க. நான் போய் அந்த இணல்ல உட்கார்ந்துருக்கேன். ஐயோ, கோழி மாதிரிலாம் கூவ சொல்லல. அப்படினா குயில் மாதிரி கூவட்டுமா? வியாபாரம் விளங்கிரும். என்னே கிளி போறட்டா நீ கூவுங்கண்ணே. சரி தங்கச்சி. கிளி பரட்டா கக்கரக்கா. என்னே கோழி மாதிரி கூவ வேண்டாம்னு சொன்னீங்களா? வெறும் கிளி போறட்டா நீ கூப்பிடுங்க. கிளி பரட்டா வா. இப்படிலாம் மரியாதை இல்லாம கூப்பிடாங்கண்ணே. நீ நானே தங்கச்சி கிளி பரட்டாவை கூப்பிட சொன்ன, அதான் கூப்பிடுறேன். உங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சு வியாபாரம் பண்ண சொன்னீங்களா? என்னையதான் சொல்லணும். ஏனே கஸ்டமரை கூப்பிடுங்கண்ணே, அப்பதானே வியாபாரம் பண்ண முடியும். சரி. டேய், நானே கூவிட்டுக்கே, நீ கொஞ்சம் கூவிடா. கிளி பரட்டா கஸ்டமர் வாங்க. சுத்தம். ஏனே நான் இந்த கடையில எத்தனை நாள் வியாபாரம் பண்ணியிருக்கேன். எவ்வளவு அழகாக ஒரு பொருளையும் சொல்லி ஆட்களை கூப்பிட்டு வியாபாரம் பண்றேன். அந்த மாதிரி கூப்பிடுங்கண்ணே. கிளி பரட்டா வாங்கம்மா வாங்க, சூடா இருக்கும் சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்கண்ணே. அப்பதானே கஸ்டமர் ஓடி வருவாவே. ஒரு கிளி பரட்டா 200 ரூபான்னு சொல்லி வில்லுங்க. சரிமா தங்கச்சி. இப்ப பாரு அண்ணன் வியாபாரத்தை. கிளி பரட்டா சூடான சுவையான கிளி பரட்டா. வாங்க சீக்கிரமா வாங்க. இப்படிதானே, இப்படியே கூப்பிடுங்க. நல்லா இருக்கே. கடைக்கு 2 அசிஸ்டன்ட் வச்சிட்டவளுக்கு. ஆமா ஓனர், கடை வளர்க்கணும்ல. உன் அளவுக்கு மிஞ்சி வளர்ந்து போயிடாமே. ஓனர் பரோட்டா வாங்கிட்டு போனீங்களே, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, அதான் என்ன வாங்கக்கு வந்திருக்கேன். அப்படியே ஓனர், அவ்வளோ டேஸ்டா இருக்குதோ? ஆமா, மட்டனு அப்படியே பஞ்சு பஞ்சியா இருக்கு. பரோட்டாவும் அதே மாதிரி பஞ்சு பஞ்சியா இருக்கு. வாயில வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிட்டு போகுது. வாங்கிட்டு போனதே நாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். இப்போ என் பிள்ளைகள் வரும்ல, அதுகளுக்கு கொடுக்கறதுக்கு வேணும். அப்படியே ஓனர், எனக்கு உங்களை மாதிரி ஒரு 10 கஸ்டமர் இருந்தா போதும், நான் வியாபாரமே பண்ண வேண்டியதில்ல. நீ வியாபாரம் பண்றதுனால தான் உன் கடையில வந்து வாங்கியோம், அதை ஞாபகம் வச்சுக்க. ஆமா ஓனர், உங்களை மாதிரி 10 கஸ்டமர் பிடிச்சி வச்சுட்டு வீடு கொண்டு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கிடலான்னு பாக்கி. புருஷன் கூட சேர்ந்துட்டால கொஞ்சம் மிதப்பு அதிகமா தான் இருக்கு. ஆமா ஓனர், அதுக்கு தான் புருஷன் கூட சேரவே கூடாது. நீங்க தான் கரெக்டா இருக்கீங்க. நான் என் புருஷன் கூட சேரக்கூடாது, நீ என் மாமியார் மட்டும் சரி பண்ணல, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காவ. ஓனர் நீங்க என்ன சொல்லலையே? யாருக்கு தெரியும் யார் மனசுல என்ன இருக்கு? நீ ஒரு கிளி பரட்டா கட்டி தான் வீட்டுக்கு போட்டு. ஓனர் ஒண்ணா? உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு ஓனர். என் பிள்ளைகள் 2 சின்ன பிள்ளைகள். ஒன்லயே நிறைய இருக்கு, அவளுக்கு தின்னுக்கிறாரு. பரவாயில்ல ஓனர், 2 வாங்கிட்டு போய் கொடுங்க, அப்பதான் அடிச்சிடாம சாப்பிடுவாவே. நல்லா சாப்பிட்டா இருக்கு, மட்டன் கூட இருக்கு. பிள்ளைகளுக்கு நல்லா வயிற்றுக்கு வாங்கி கொடுங்க ஓனர். மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்க சாப்பிடுங்க. நானே இந்த மாதிரி ஐட்டம்லாம் என்னைக்காவது தான் போடுறேன்.
நானே என்னோட கஸ்டமர் ஹெல்த்தியா இருக்கணும்னா என்னைக்காவது போடுறேன். நடுவில் இட்லி தோசை எதேதோ போடுறேன். நல்லா வாங்கி சாப்பிடுங்க ஓனர். பரோட்டாலாம் என்னைக்காவது தான் கிடைக்கும். அதுவும் இந்த கிளி பரோட்டா வருஷத்துல ஒரு நாள் தான் கிடைக்கும். ஷோ இவ வேற. உனக்கு யாவர் நடக்குக்கு கலர் கலரா கதை விடு. சரி ஓனர், இப்ப சொல்லுங்க எத்தனை கட்டட்டும்? கேட்டு கேட்டு 2 கேட்டு வாங்கி எல்லாம் உடைய போற. ஏனே ஓனருக்கு 2 கிளி பரோட்டா பார்சல். சரிம்மா தங்கச்சி. நல்லா சூடா இருக்கணும். சரி ஓனர். ஓனருக்கு அடுப்புக்குள்ள போட்டு எடுத்து கொடு. அப்பதான் நல்லா சூடா இருக்கும். பேதியர் பையன் என்ன சொல்லியா பத்தியா? அடுப்புக்குள்ள தீ போட்டு எடுத்து தர போறானா? ஏ குழந்தை, நீ கட்டி தரதா இருந்தா வாங்கிட்டு போறேன். இல்லனா இவனை செஞ்சா எனக்கு வேண்டாம். ஓனர் ஒரு நிமிஷம், உங்களுக்கு நானே சூடா போட்டு தரேன் ஓனர். அடுப்புல இருக்க வெந்த உடனே நானே எடுத்து தரேன் ஓனர். சரி சரி. ஈ குழந்தை, பிரச்சனை இப்ப சால்வ் ஆச்சு. நீ எப்படி மறுபடியும் கடை போட்டுருக்கா? என்ன குடுமிக்கு ஆச்சரியமா இருக்கு? நீ கூட தான் தெனாம குடுமியை போட்டு தெரியா எப்படி போட்டேன்னு நாங்க கேட்டமாக்கா. இப்பங்க வந்து குடுமி சடை போட்டதே இருக்கு. இங்க பாருங்க ஓனர் ரவியலே, நான் உங்க பேச்சுக்கு வரல. நான் குழந்தை கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். குழந்தைகிட்ட பேசுனியோ குட்டிச்சாத்தாண்ட பேசுனியோ? ஓனர் என்னை சந்தாடி சாக்கில் குட்டி சாத்தான்னு சொல்லிட்டீங்களா ஓனர்? நீ வாய மூடு. இங்க பார் குடுமி, நாங்க இருக்கும்போது நீ பேசவே கூடாது. ஏன் பேச கூடாது? நான் பேசுவேன். இது ஏன் வாய், நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். நீ பேசு, ஆனா என் காதுல கேட்காம பேசு. உன் குரலை கேட்டாலே எனக்கு 10 கிட்ட எரியுது. ஏ குழந்தை, முடிச்சிட்டே நிக்க எதுக்கு? சீக்கிரம் எடுத்தா நான் வீட்டு போட்டு. ரொம்ப தான் கோவப்படுறியே. நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். அப்படி என்ன நல்ல விஷயம்? நீ பாக்க மாப்பிள்ளை வீட்டுக்கார வரவளோ? என்னை பாக்குறதுக்கு அப்படி யாரும் வர மாட்டாங்க. அதான் தெரியுமே. நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டேன். ஓஹோ, புக் பண்ணி வச்சிருக்கீங்களா? பாத்துக்கிறேன். குழந்தை, நீ என்னதான் இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி. அதனால உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன சௌமி சொல்லு. நாளைக்கு எங்க அக்கா பாப்பாக்கு பேர் வைக்க போறோம். நீ கண்டிப்பா வந்துரு. சரி சௌமி, கண்டிப்பா வந்துருவேன். என்னே மொட்டை போட்டோன்னே நீங்களும் எங்க அக்கா பாப்பா பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. சரிம்மா குடுமி பாப்பா. என் பேர் ஒண்ணு குடுமி கிடையாது, சௌமி தான். சில பேர் நீ குடுமின்னு கூப்பிடுறதுனால நீங்களும் அப்படி கூப்பிடாதங்க. ஓனர் ரபியலே, நீங்களும் வந்துருங்க. பாப்போம் பாப்போம். ஒரு தபியல் இன்வைட் பண்ணா பாப்போம் பாப்போம்னா சொல்வாங்க, வாரேன்னு சொல்லணும். வரமாட்டேன். நீ கூப்பிட்டேக்கலாம் வர முடியாது. என்ன செய்வ? ஏய் குழந்தை, இப்படி செல மாதிரி நிக்கிறிய எதுக்கு? சீக்கிரம் பார்சல் எடுத்து நான் போட்டு. என் பிள்ளைகள் வந்திருக்க நேரம் ஆகுது. சரி ஓனர். என்னது இது, நாளைக்கு பேர் வைக்க போறேங்க. குடுமியை 2 யாச்சி யாச்சிட்டுங்க ஓடி வந்துட்டேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு மாதிரி படக்கு படக்குள்ள அடிச்சுக்கிடுது. அவன் அந்த பிள்ளைக்கு என் பேரை வச்சுட்டானே, என்ன செய்ய? குடுமி ஒருத்தியே போதும், ஊர் முழுக்க பரப்பி விட்டுருவாளே. இப்ப என்ன செய்யறது? இவ கூப்பிட்டாக்கலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எதுக்கு போனேன்? இதை காரணமாச்சு நம்ம அந்த பக்கமே பேரக்கூடாது. என்ன பேர் வச்சா நீ பேரை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இவனை காதலிக்கும் போதும் ஒரே இம்சை, இப்பயும் ஒரே இம்சையா தான் இருக்கு. பயந்து பயந்து வாழ வேண்டி இருக்கு. வெளியே தலை காட்ட முடியல. அப்போ எங்க அம்மா பாத்துருவான்னு பயந்து பயந்து பேசுவேன். இப்ப என்னடானா என் பேரை எங்க வச்சுருவான்னு பயந்து பயந்து இருக்க வேண்டியிருக்கு. ஒரு ஓனரை கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல. என் பேரையே டேமேஜ் பண்ணி விட்டுருவான் போல்க. என் பிள்ளைகள் பசியோட இருக்க, முதல்ல போய் இதை கொடுப்போம். அதுக்கு பேர உட்காந்து யோசிப்போம். அஜய், பூமாரி, 2 பிள்ளைகளுக்கு வாங்க, உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. ஏம்மா என்னதுமா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? ஏம்மா என்னதுமா பார்சல் வச்சிருக்கா? 2 பேரை கண்டுபிடிங்க பாப்போம். வடையா இருக்கா இல்லனா சமோசாவா இருக்கா? இல்ல பூமாரி, குழந்தை கண்ணைக்கு சூப்பரான வியாபாரம் பண்ணா. அங்க இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏம்மா
இருந்து பார்த்துக்க நேரமே கிடைக்கல. பரவாயில்லக்கா, நாளைக்கு என் பேத்திக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அப்படியே அதுக்குள்ளே வைக்க போறியா? ஆமாக்கா, என் மருமவே ஊருக்கு போகணும்னு சொல்லியாவ. அதனால பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை சீக்கிரமாவே வச்சிடலான்னு இருக்கோம்க்கா. சரி சில்பா, அப்ப வை. கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்கக்கா. சரி சில்பா, வாரோம். சரிக்கா, நான் வாரேன். சில்பா மவளுக்கு குழந்தை பிறந்ததை பார்க்க போகணும்னு நினைச்சு போகவே முடியாம போச்சு. பேர் வைக்க ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா பேரணும். சரி உட்காருங்க, பிரிச்சு தாரேன். அப்படியே சிம்பு சாப்பிடு. பிங்கிமா அள்ளி சாப்பிடு. தினமல்ல பரோட்டா திங்க கூடாது. இன்னைக்கு சரி ஆசைக்கு எல்லாருக்கும் வாங்கியிருக்கு. என்னாலலாம் இதை திங்க கூடாது, சரியா? இன்னைக்கு வாங்கி தந்தத ஒழுங்கா சாப்பிடுங்க. நாளைக்குலாம் கடை போட மாட்டா குழந்தை. இன்னைக்கு வாங்கி தந்ததை முதல்ல சாப்பிடு. இவ உள்ள வந்தா சரி வரதே. பிள்ளைகள் சாப்பிட்டு பார்த்து கண்ணு போட்டுருவா. என்னன்னு போய் கேப்போம். சிலுப்பா வா, சிலுப்பா வா, வந்து உட்காரு சிலுப்பா. என்னது இது, சொன்னோன்னு ஏறி உட்காந்துட்டா? என்ன சிலுப்பா திடீர்னு வந்திருக்கா? சரோஜக்கா, எனக்கு பேத்தி பிறந்திருக்கல்ல, அவளுக்கு நாளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்க்கா. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. அப்படியா? பெரிய அளவுல பண்றியோ? எல்லாருக்கும் சாப்பாடுல போடுறீ சிலுப்பா? மாப்பிள்ள போடணுங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டாவ. நாளைக்கு தான்க்கா தெரியும், எல்லாரும் வந்துருங்க. அப்படியே உன் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு, அப்ப பெருசாதான் இருக்கும். சரி, என்ன பேர் வைக்கணும் முடிவு பண்ணிட்டியா? அதான் என் மக சொன்னாலேக்கா, என் மருமகனோட முன்னாள் காதலி பேர் தான். சிலுப்பா, இப்படி காதலி பேரு காதலன் பேர்லாம் வைப்பாவளே யாராது? நீ பெரியவ தானே, ஒரு புத்திமதி சொல்லப்படாதா? நான் கூட கேட்டேன்க்கா, கேடுகிட்ட சிரிக்கி வேற எதுக்கு வைக்கணும்னு. என் மருமகன் தான் மூஞ்சில் அடிச்சாப்ல அந்த பேரை தான் வைக்கணும், வேற எந்த பேரும் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரியான விளங்காதவளா இருப்பா போல. ஒருத்தனை காதலிச்சிட்டு இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளாம். அவ பேரை தான் வைக்கிறது பெருமைன்னு இவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவன் நல்லவளா இருந்தா இவரை கல்யாணம் பண்ணிருப்பாள, எதுக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறா? நீ பார்த்திருப்பா, வாயை மூடிக்கிட்டு இரு. இதுக்கு மேல அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசாத. ஏக்கா, நான் அவளை தானே சொன்னேன், நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? அது வந்து சிலுப்பா, என்னதான் இருந்தாலும் காதல் புனிதமானதுல்ல. அந்த காதலை உன் மருமகன் கொண்டாடியாரு. நீ இப்படி குறைச்சுனா நல்லா இருக்காது. அப்புறம் அவரு உன் மவளை விட்டுட்டு போனாலும் போயிருவாரு. அப்படியாக்கா? அவரு முன்னாடிலாம் சொல்ல மாட்டேங்க்கா, ஏதோ என் சுவாகத்தை உங்ககிட்ட தான் புலம்பியேன். சரி சிலுப்பா, அவர் முன்னாடிலாம் சொல்லிட்டு இருக்காத, யார்ட்டையுமே என்ன சொல்லாத. எல்லாரும் உன் மவளை தான் தப்பா நினைப்பாவ. சரிக்கா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்ல, அதனால தான் சொன்னேன். இனிமே யார்கிட்டயும் வாய் திறக்க மாட்டேங்க்கா. கொஞ்சம் காப்பி போட்டு தாங்களா? நீங்க என் வீட்டுக்கு வந்தா உடனே காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துருவேன். அது எப்ப நடந்து? உடனே பால் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்பேன்க்கா. நீங்க தான் வேண்டான்னு சொல்லிருவிய. வேணும்னு சொல்லியிருந்தா உடனே போட்டுட்டு வந்திருப்பேன். அததான் சொல்லியேக்கா. தெரியும் தெரியும், ஞாபகம் இருக்கு. இருந்துக்கா, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, போட்டு குடுக்கலாம், வீட்டுக்குள்ள போய் போட்டு குடிச்சாலும் குடிச்சு விடுவா. முதல்ல காப்பியை போட்டு எடுத்து வந்து கொடுப்போம். இவி எதுக்கு அவளை சொன்னா கோவடியாவ? ஒரு சமயம் இவியலுக்கு அவளை தெரியுமோ? ஐயோ, நாளைக்கு என் நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியலையே. இந்த சிலுப்பா பேசி பேச்சே என்னாலே தாங்க முடியல. அவன் நாளைக்கு என்ன குண்டெல்லாம் தூக்கி போட போறானோ?